வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பிளாக் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பிளாக் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முட்டை வெள்ளைக்கருவையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சிக்கன் பீஸ் எடுக்கும்போது எல்லா பக்கமும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். 5 நிமிஷம் ஊறினா போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் நல்லா இந்த மாவில் பிரட்டி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹீட் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா பீஸையும் திருப்பி விட்டுறலாம். எல்லா பீஸும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பிளாக் பெப்பர் சிக்கனுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை லேசாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பொடி செஞ்சதை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு பொடி 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் லைட் சாஸாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. சுகர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். லெமன் ஒரு பாதி அளவு பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது கூட இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த சாஸ் எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் கலந்துடுச்சு. நம்ம பிளாக் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு அணைச்சிருங்க. ஈஸியாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.